வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல நிவின் பாலி அவர்களோட நடிப்புல ஒரு மலையாளம் த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கிற பேபி கேர்ள் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். சர்வம் மாயா படத்தோட வெற்றிக்கு அப்புறம் நிவின் பாலி இந்த படத்தை நடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மலையாளத்துல ஹிட்டான கருடன் படத்தை இயக்கிய அருண் வர்மா தான் இந்த படத்தை இயக்கி இருக்கிறாரு. இந்த படம் ஒருத்தா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதைப்படி திருவனந்தபுரத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல பிறந்து 3 நாள் ஆன கை குழந்தை காணாம போகுது. போலீஸுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற நிவின் பாலி மேல சந்தேகம் வருது. ஒரு புறம் போலீஸ் டீம் அந்த குழந்தைய தேட, இன்னொரு புறம் தான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிவின் பாலியும் காணாம போன குழந்தைய தேட ஆரம்பிக்கிறாரு. இதுல லிஜோமோல் ஜோஸ் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த காணாம போன குழந்தைய கண்டுபிடிக்கிற முயற்சியில என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் காட்சிகள் நடக்குது அப்படிங்கிறதையும், அந்த குழந்தை கடத்தலுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிவின் பாலி ஒரு ரெஸ்ட்ரைனடு பெர்ஃபார்மன்ஸை திரையில கொடுத்திருக்கிறாரு. ஒரு மாஸ் ஹீரோக்கான காட்சிகள் அப்படின்ட்டுன்னு எதுவுமே இல்லாம ஒரு சாதாரண மனிதரோட தவிப்பு மற்றும் குற்ற உணர்ச்சியை திரையில கொண்டுட்டு வர விதமா தன்னுடைய நடிப்புல நல்லாவே நடிச்சு கொடுத்திருக்கிறாரு. படத்துல லிஜோமோல் ஜோஸ் ஒரு குழந்தைக்காக ஏங்குற தாயோட கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய கதாபாத்திரம் படத்தோட எமோஷன் வெயிட்டுக்கு நல்லாவே பலம் சேர்த்திருக்குது. படத்தோட முதல் பாதி டைம் போறதே தெரியாத அளவுக்கு விறுவிறுப்பா மூவ் ஆகுது. அது மட்டும் இல்லாம படத்தோட இடைவெளியை நீங்க பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப்ல என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற ஒரு பரபரப்பை ஆடியன்ஸுக்கு இன்டர்வல் நல்லாவே ஏற்படுத்துது. இந்த படம் 2 மணி நேரம் இருக்கிற மாதிரி தான் பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ குயிக்காவே உங்களால பார்த்து முடிக்க முடியும். இந்த படத்துக்கு சாம் சிஎஸ் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய பின்னணி இசை படத்தோட த்ரில்லர் அட்மாஸ்பியருக்கு இன்னுமே ஆழமா மெருகேத்துது. இந்த படத்தை மலையாளத்துல வெளிவந்த டிராபிக் படம் மாதிரியே ஒரே நாள்ல நடக்கிற த்ரில்லரா இவங்க பிரசன்ட் பண்ண முயற்சி பண்ண விதம் நல்லாவே இருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட முதல் பாதியில இருக்கிற அந்த வேகம் செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் குறைய தொடங்கிருது. படத்தோட செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் அடுத்து இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு நம்மளால யூகிக்கக்கூடிய விதத்துல தான் திரைக்கதை மூவ் ஆகுது. படத்துல வர போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் காட்சிகள் சாதாரணமா தான் இருக்குது. ரைட்டிங்ல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் காட்சிகளுக்கு இன்னுமே இவங்க கொஞ்சம் முக்கியத்துவங்கள் கொடுத்துருக்கலாம். படத்துல அங்கங்க சில இடங்கள்ல லாஜிக் இல்லாத காட்சிகளை உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஓவராலா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். 10க்கு 6.5 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படம் ஃபேமிலி வாட்சபிள். விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.